ஆமாம் நண்பர்களே. இன்னைக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. என்ன அப்படின்னா, அவசரமா இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டேன். அத தான் இன்னைக்கு நான் உங்க கூட வீடியோவா ஷேர் பண்ண போறேன். அனைத்து உறவுகளுக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாகிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய சுஜிமுகி சேனலின் சார்பாகவும், அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னா, இது நைட்டுங்க நாள் எடுத்தது. கடைக்கு போயிட்டு ஒரு 7:30 போல தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து என்னால அவசரமா வேலையும் பார்க்க முடியலங்க. வாசல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ஹால்லாம் கிளீன் பண்ணியாச்சு, தொடச்சு விட்டாச்சு. அதாவது என்னோட அக்கா பையன் தான் வந்தான். அவன் தான் வந்து ஹால்லாம் தொடச்சு விட்டு, ரூம்லாம் வந்து தொடச்சு விட்டான். வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பொங்கல் சாமான்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையிலேயே சீக்கிரம் பொங்கல் வச்சிடலாம். ஏன்னா கடைக்கு போகணும் இல்லையா? சீசன் டைம்ல கடைக்கு போனா தான் கொஞ்சம் வியாபாரம் ஆகும். அதனால சீக்கிரமே போகலான்னு சொல்லிட்டு, சீக்கிரமே வந்து எல்லா பொருளையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து பூஜை சாமான். நான் மாவு இருந்தது, தோசை ஊத்துனேன். நேத்து வச்ச சட்னி கொஞ்சம் இருந்தது. அத வச்சு இன்னைக்கு பொழுத ஓட்டிடலாம். ஏன்னா 7, 8 மணிக்கு மேலவும் ஆயிடுச்சு. எல்லா வேலைகளையும் முடிச்சு சாப்பாடும் செய்ய முடியல. சரி இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னால மாவு அரைக்க முடியலன்னு சொல்லிட்டு பாட்டி கொஞ்சம் அரைச்சிட்டு வந்தாங்க. என்ட்ட பழைய மாவு இருந்துச்சு. 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தோசை நைட்டுக்கு ஊத்தியாச்சு. இது வந்து தேங்காய், அப்புறம் வந்து முந்திரி, ஏலக்காய் இது எல்லாமே நைட்டே வந்து அக்கா பையன்ட்ட பணத்த குடுத்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அவனும் வாங்கிட்டு வந்துட்டான். எல்லா பொருளுமே ஓரளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோட இதா என்ன பண்ணேன் அப்படின்னா, பொரி இருந்தது இல்லையா? நம்ம வீட்ல அந்த பொரிய சேர்த்து, சரி காரப்பொரி செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது வந்து அவ்வளவா செய்ய தெரியல. என்னோட அக்கா பையன் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணான். அவனுக்கு தான் செய்ய தெரிஞ்சது. அதனால அவன் தான் இத ஹெல்ப் பண்ணான். நல்லா மொறு மொறுன்னு சாஃப்ட்டா சூப்பரா இருந்துச்சு. செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தனி மிளகாய் தூள் தாங்க போட்டேன். அது கொஞ்சம் காரமாவே இருந்தது. கொஞ்சம் உப்பு, அடுத்ததா வந்து பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துட்டு, இதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா, அவ்வளோ டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு. இதே சிக்கன் பொடி போட்டோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியா இருந்ததுங்க. அதெல்லாம் நமக்கு கடைக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஏன்னா ரூ. 5 பாக்கெட் போடும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது கட்டுப்படி ஆகாது. இது என்ன அப்படின்னா, பழைய மாவு இருந்துச்சுங்க. அதோட கொஞ்சம் காலையில வடிச்ச தண்ணி எல்லாத்தையும் நான் எப்பவுமே தண்ணிலாம் வந்து அரிசி அலசினா கூட கீழ ஊத்த மனசே வராது. எப்பவுமே வந்து மாடுகளுக்கு வச்சுருவேன். அம்மா வீட்ல மாடு இருக்கு இல்லையா? அதனால அதுகளுக்கு குடுத்துருவேன். இது வந்து என்ன அப்படின்னா, பூஜை சாமான்லாம் வந்து கிளீன் பண்ணியாச்சுங்க. ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். இது வந்து கேஸுங்க. எப்பவுமே என்ன அப்படின்னா, வருஷம் என்னுடைய வாழ்க்கை இப்படியே தாங்க போயிட்டுருக்கு. ஒரு வருஷம் கூட மாற மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, வாடகை வீடு தாங்க. இந்த வருஷமும் அதே தான். 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறேன், நம்ம வந்து சொந்த வீட்ல அடுத்த வருஷமாவது வைப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா முடியலங்க. எல்லா வருஷமும் எனக்கு வாடகை வீடு தான் நிரந்தரமா இருக்கு. பரவால்ல, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய லைஃப் வந்து மாறும் அப்படின்ற நம்பிக்கையில வருஷம் இருக்கிற வீட நம்ம சுத்தமா வச்சுக்கணும் இல்லையா? இது வந்து கேஸுங்க. இது வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வச்சது. இதுக்கு 8 வருஷம் ஆச்சு. 8 வயசும் ஆயிடுச்சு. இத இன்ன வரைக்கும் நல்லா எப்படி சொல்றது? இதில ஒரு ரிப்பேர் கூட நான் இதுவரைக்கும் இதுக்கு செலவு பண்ணதே இல்ல. அந்த ஸ்விட்ச் இருக்கு இல்லையா? இது மட்டும் தான் 2 வாங்கினேன். மத்த எதுபடி அந்த லைட்டர் வாங்குவேன். அவ்வளோதான். வேற எதுவுமே செலவு பண்ணதில்ல. நம்ம எந்த பொருளையுமே யூஸ் பண்ற பொறுத்து தாங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும். எதுவுமே வந்து நம்ம பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா, லாங் லைஃப் வந்து உழைக்குங்க. நான் கரெக்ட்டா வந்து டெய்லி சமைச்சு முடிச்சோன்னா, அடுப்பெல்லாம் நல்லா கிளீன் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா, அதில தூசியெல்லாம் இருந்தா சுத்தமா எரியாது இல்லையா? அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கிச்சன் சிங்க்கு அப்புறம் வந்து கிச்சன் திண்டு இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன். அந்த செல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணி, இப்போ வேலைகளையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா 9:30, 10 மணி ஆகப்போகுது. சிங்க்லாம் கிளீன் பண்ணியாச்சு. டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாரி டயர்ட் ஆயிடுச்சு எல்லா வேலையும் பார்த்தோன்னே. சரின்ட்டு ஈவினிங் போட்ட காஃபி இருந்துச்சு. சரி அத சூடு பண்ணி நம்ம எவ்வளோ தான் டயர்ட் ஆனாலும் காஃபி சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? காஃபியையும் சூடு பண்ணி ஆரம்பிச்சுட்டேன். சூடு பண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அடுத்ததா பாருங்க, ரொம்ப டயர்டுங்க. முடியவே இல்ல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து சீசன் டைம்னால அவங்களும் 10 மணிக்கு தான் கடை. எப்பயும் 9 மணிக்கு வருவாங்க. நேத்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வந்தாங்க. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் பார்த்து வச்சேன். அவங்களும் அங்கே போயிட்டு வராங்க. நானும் இருன்னு சொன்னேன். பாப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. அவளால முடியல. உடனே போய் அவளே வந்து பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு ஃபேன்லாம் போட்டு லைட்லாம் போட்டு ரூம்ல போய் தூங்க ஆரம்பிச்சுட்டா. எவ்வளோ 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் டயர்ட் ஆயிடும் இல்லையா? நல்லவேளைக்கு அவளுக்கு 2 தோசை ஊத்தி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு படுத்துட்டா. பாருங்க, பாவமா இருக்கு. என்ன பண்றது? கடைக்கு போறனால குழந்தைங்களையும் அவ்வளவா கவனிக்கிறதுக்கும் டைமும் இருக்க மாட்டேங்குது. வீடையும் கவனிக்க முடியல. ஏன்னா எனி டைம் ஃபுல்லா அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கேருந்து வரையில டயர்ட் ஆயிடுது.
இது வந்து டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆச்சு. இப்போ என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. லைவ் வேறு இதில் 10 மணிக்கு வந்து லைவ் போட்டுட்ருந்தேன். லைவை கட் பண்ணிவிட்டு இருங்க நண்பர்களே நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு லைவ் ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பேக்கிங் போடுற வீடியோவும் எடுத்தேன். இதெல்லாம் பேக்கிங் போடுறதும் போதே 11 மணி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டயர்டு. இப்போ காலையில் 6 மணிக்கு எழுந்தாச்சு. நாங்கள் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே 12:30 1 மணி கூட ஆகிருக்கும். இப்போ காலையில் இருந்துச்சாச்சு, குளிச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிலிண்டர் வேறு காலி ஆகிற மாதிரி இருந்துச்சா, சரின்ட்டு அம்மா வீட்டில் தான், எங்கள் வீடு சந்துனால சிலிண்டர் வண்டி வராது, அதனால் அம்மா வீட்டில் கொடுத்து வாங்கி வைக்க சொல்லலான்ட்டு அவங்க அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்து டீ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ வந்து கேமரா இல்லை அப்படின்னா ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் எடுத்திருந்ததுனால ஒரு மாதிரி கிளாரிட்டியே இல்லாமல் வந்து ஹேங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு கோலம் போடணும் இல்லையா. அப்புறம் பார்த்திங்கன்னா 7:30க்கு நல்ல நேரம் நல்லா தூங்கிட்டேன். என்ன அப்படின்னா 6:30க்கு மேலே தான் எந்திரிச்சேன். 7:30க்குள்ளே நல்ல நேரமாக என்னடா பண்ணுறது, அவங்க சொல்லிட்டாங்க இல்லை ஈவினிங் வைக்கலாம், அந்த 1 மணி நேரத்துக்கு உன்னால் முடியாது, குழந்தைங்களை எழுப்பி நீ வந்து வேக வேகமாக வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு. இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 6:30க்கு எந்திரிச்சு நல்லா குளிர்ந்த தண்ணி, எனக்கு வந்து ஹீட்ரு போட்டு தான் எப்போ குளிப்பேன், என்னால் முடியல, இருந்தாலும் அவசரத்தில் வேக வேகமாக குளிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க சிலிண்டரை வந்து எடுத்துகிட்டு வரக்குள்ள நான் வந்து மாவிலை இதில் எல்லாமே கட்டி வச்சு கோலம்லாம் வீட்டில் வந்து போட்டுட்டு டக்குன்னு குழந்தைங்களுக்கு வருஷம் வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுப்பேன். இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு எடுக்கிறதுக்கு பட்ஜெட்டு இல்லைங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 பேருக்கும் டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ரெண்டும் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு. சரி பொங்கலுக்கு சாஸ்திரத்துக்கு புது துணி போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டிஷர்ட்டு. இது தம்பிக்கு வந்து தீபாவளிக்கு எடுத்தது டிஷர்ட்டு, அதாவது ட்ராயர் இருந்தது, டிஷர்ட் மட்டும் தான் இல்லை. பாப்பாவுக்கு வந்து டிஷர்ட் மட்டும் தான், பழைய ட்ரௌசர் தான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கேஸில் தாங்க, இது வந்து விறகடுப்பில் வைக்கணும் ஆசை தான். வச்சோம் அப்படின்னா செட்டியார் வீடு திட்டுவாங்க கருப்பாயிடுச்சுன்னா. அதனால் வருஷம் வாடகை வீட்டில் இருக்கனால எப்போவுமே எனக்கு கேஸு தாங்க அடுப்பாக இருக்குது. என்றைக்காவது சொந்த வீடு கட்டி எல்லோரும் மாதிரியும் மண்ணடுப்பு வச்சு சமைச்சு பானையில் வைக்கணும், முட்டியில் வைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் மாறுங்க. எப்போவுமே என்னோடய பையனும் ஹஸ்பண்டு தான் பானை வைப்பாங்க, பாப்பா இவங்க தான் வைப்பாங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ அவசரத்துலேயே உனக்கு வீடியோ வேறு கேட்குதான்னு ஒரே திட்டு. இப்படியே போயிட்டு இருந்தது. என்னோட குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷம், புது ட்ரெஸ் போட்டிருக்காங்களா அதனால ஒரே சந்தோஷம். பொங்கல் வேறு அவங்க அப்பா தான் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அதாவது பானை வச்சு பால்லாம் ஊற்றுவாங்க, அரிசி களைஞ்சி போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வைப்பேன். என்னென்னா வீடியோ எடுக்கிறனால இவங்களாம் வீடியோ வந்து எடுக்க மாட்டாங்க. எடுக்க சொன்னாலும் தலைகீழ எடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அப்படியே வந்து ஃபோனை வந்து கிராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக எடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் திட்டிகிட்டு இருந்தாங்க, நீ வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இரு, என்னதான் ஆக போகுதுன்னு அப்படி சொல்லி திட்டிகிட்டே இருந்தாங்க. நானும் சரின்ட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். என்ன அப்படின்னா வீடியோ எடுக்க வேணாம், அம்மா வீட்டில் ஈவினிங் போவோமா, பொங்கல் வைப்பாங்க, அப்போ வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு மனசு, எவ்வளோதான் லேட் ஆனாலும் பாட்டோட பாடம் வீடியோ எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது இதெல்லாம் கிடைக்குமா, நம்ம இந்த வருஷம் பொங்கல் வச்சது நம்மளே எப்படி சொல்கிறது, நம்மளே ஏதோ என்ன சொல்கிறது மிஸ் ஆகிட்டா கூட நம்மளோட வீடியோஸ் வந்து இருக்கும், அப்போ வந்து அழியாது இல்லையா. அதனால் ஒரு இப்போ வந்து போன வருஷம் நான் பொங்கல் வச்சதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் இருந்தேன், அதாவது சிவகங்கையில் இருந்தேன். அப்போ வந்து பொங்கல் வச்ச வீடியோலாம் இப்போ நினச்சாலும் எடுத்து பார்க்கலாம் இல்லையா. அதெல்லாம் ஒரு தருணம். என்ன இதில் ஒரு த்ரில் அப்படின்னா, நான் வருஷம் ஒவ்வொரு வீட்லையாக பொங்கல் வைக்கிறேங்க. ஒரு வீடு கூட நிரந்தரம் கிடையாது. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பாகனேரியில் வச்சேன், அப்புறம் சொக்கநாதபுரத்தில் வச்சேன், அப்புறம் வந்து திரும்ப பாகனேரியில் வச்சேன், அடுத்து சிவகங்கையில் வச்சேன், திரும்பவும் பாகனேரிக்கு வந்திருக்கேன். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீடாக இருக்குது. வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு 1000 வீடுன்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீடாக போயிட்டுருக்கு. என்னோட நிலைமை தெரியல. அந்த கடவுள் என்னைக்கு எங்கள் பக்கம் கருணை காட்டுவார்னு தெரியல. அதை வந்து என்னென்னா என்னோடய பையன் இனிமே படித்து வேலை பார்த்து, ஆனால் அதாங்க அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, கடவுளும் சோதிக்கிறாரு. பார்ப்போம், கடவுள் வந்து நல்லவங்களை சோதிப்பார், கடைசியாக கைவிட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி தான். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து போயிருந்தப்போ மானிட்டேஷன் கேன்சல் ஆனப்போ ரொம்ப கவலைப்பட்டேன். எல்லாருமே சொன்ன ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி என்னோடய சேனல் ப்ரேயர்லையும் திரும்ப மீண்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், பானை வந்து இறக்கியாச்சு. அடுத்ததாக வந்து பனங்கிழங்கு தான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். பசங்க இருக்கவே மாட்டேங்கிறாங்க, கேஸ் பக்கத்தில் வந்துக்கிட்டு. அது வேறு பயமாக இருக்குது. இதுக்கே எப்படின்னா பானை விறகடுப்புலாம் வச்சோன்னா ரொம்ப இதாக இருக்குங்க. ஏன்னா பானை வந்து கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, கேஸுக்கு அதுக்கும் அப்படியே உருவிக்கிட்டே இருந்துச்சு. விழுந்துச்சுன்னா சாஸ்திரம் இல்லையா.
இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. பல்லையும் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது நல்ல நேரம் வந்து 7:30லேருந்து 8:30 வரைக்கும் தான் இருந்துச்சு. கரெக்டாக 8:25க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். பருப்பு வந்து வேகவே இல்லைங்க. சாஸ்திரத்துக்கு பருப்பு காயை அப்படியே அள்ளி வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு ஒரு பக்கம் கேஸில் வெந்துட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சமாக எடுத்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நல்ல நேரத்துக்குள்ளே நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த பொங்கலை கொண்டாடுறோம் இல்லையா. இப்போ கரெக்டாக சாமியும் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். கடவுள் அடுத்த வருஷமாவது இந்த பால் பானையில் பொங்குறது மாதிரி நம்மளுடைய வாழ்வும் வந்து நல்ல வளமாக செழிப்பாக பொங்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு புதுவிதமான வாழ்க்கையாக அமைய என்னுடைய சுஜிமிகி ஃபன் சேனலின் சார்பாகவும் அனைத்து உறவுகளின் சார்பாகவும் நண்பர்களின் சார்பாகவும் எங்களது ரோஜா கூட்டத்தின் சார்பாகவும் கோடான கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும் நண்பர்களே. இப்போ பாருங்கள் எந்த இதில் ஒரு த்ரில் அப்படின்னா, போன வருஷமும் இப்படி தாங்க பண்ணோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கரும்பை மறந்துடுவோம். நான் தான் போன வருஷமும் ஞாபகப்படுத்துவேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா என்னங்க சாமியெல்லாம் கும்பிட்டுவீங்க கரும்பு காணும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் திருப்பி போய் கரும்பு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கரும்பு எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் சாமி கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஊட்டி விட்டாங்க. எனக்கு இல்லையான்னு கேட்டேன். உனக்கு இல்லாமையான்னு எனக்கு ஒரு வாய் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா பாய்.